தஞ்சாவூரில் மணல் திருட்டு தொடர்பாக காவல் நிலையத்தில் காட்டிக் கொடுத்ததாக அதிமுக பிரமுகர் வீட்டில் நாட்டு வெடி வீசிய இருவர் போலீசில் சிக்கினர். அதிமுக பிரமுகருக்கு கொலை மிரட்டல் விடுத்து அச்சுறுத்தியவர்களின் அதிர்ச்சி பின்னணி என்ன? மணல் திருட்டு தொடர்பாக காவல் நிலையத்தில் காட்டிக் கொடுத்ததாக கைதானவர்கள் கொடூரச் செயலில் ஈடுபட்டனர். அதிமுக பிரமுகர் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீசி மிரட்டல் விடுத்தவர்கள் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே ரங்கநாதபுரத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் அதிமுக கிளை செயலாளருமான பாலமுருகன் வீட்டின் மீது பைக்கில் வந்த மர்ம நபர்கள் இருவர் நாட்டு வெடியை வீசிச் சென்றனர். இதில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. ஆனால் வீட்டின் முன்பக்க சுவர் கடும் சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து பாலமுருகன் திருக்காட்டுப்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை வைத்து ரங்கநாதபுரத்தை சேர்ந்த வேல்முருகன், அவரது நண்பர் சிவபாரதி ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் நாட்டு வெடி வீசியதற்கான பகீர் காரணங்கள் வெளியே தெரிய வந்துள்ளன. கருப்பனும் அவரது மகன் வேல்முருகனும் ரங்கநாதபுரத்தில் உள்ள ஆற்றில் மணல் திருடியது தொடர்பாக காவல்துறையினர் அவர்களை ஏற்கனவே கைது செய்து விசாரணை நடத்தியுள்ளனர். இதற்கு பாலமுருகன் தான் காரணம் என நினைத்து அவரிடம் வேல்முருகன் பிரச்சனை செய்து வந்துள்ளார். போலீசாருக்கு பாலமுருகன் தான் தகவல் கொடுத்தார் என நினைத்து விரோதம் வளர்த்துள்ளார். அதில் ஆத்திரமடைந்த வேல்முருகனும் அவரது நண்பர் சிவபாரதியும் சேர்ந்து பாலமுருகனை மிரட்டும் நோக்கில் அவரது வீட்டில் நாட்டு வெடியை வீசியது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மணல் திருட்டு தொடர்பாக காவல் நிலையத்தில் காட்டிக் கொடுத்ததாக அதிமுக பிரமுகர் வீட்டில் நாட்டு வெடி வீசிய சம்பவம் தஞ்சாவூரில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது.